நீங்கள் தொழுது முடித்ததும் சுஜூது சென்று துவா கேட்பீர்களா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு இஸ்லாம் பற்றி அறிந்து கொள்ள என்னை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். சலாம் கொடுக்கிறோம், செஞ்சப்போ நம்ம சுஜூது செஞ்சு துவா கேட்கிறோம். மார்க்கத்துல எப்பயும் சுஜூது செய்யலாம், தடை இல்லை. ஆனா பரலான தொழுகை ஒரு வளமையான செய்யறாரு, சுஜூது செஞ்சு துவா கேட்கிறாரு, இப்ப தடை. ஏன்? யார் உங்களுக்கு சொன்னது பரலான தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து இப்படி சுஜூது செஞ்சு துவா கேட்கிற சிறப்பு அப்படின்னு சொன்னது? அது சிறப்பா இருந்தா ஏன் நபி தோழருக்கு அது மிஸ் ஆயிடுச்சு? அதனால தற்காலிக ஒரு ஆளுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது, சுஜூது செய்யறாரு, கேட்கிறாரு, பிழை இல்லை. ஆனால் இதே ஒரு ஆள் வளமையா செய்யறாரு, இது என்னது? பிழை. யார் உங்களுக்கு இந்த வழிகாட்டல் செய்தது? ஒன்று. இரண்டாவது, ஏன் நம்ம ஃபர்லான தொழுகைக்கு புறவு போகணும்டா, ஃபர்லான தொழுகை தமிழ்ல கேட்கக்கூடாது என்ற சட்டம் சில சொல்லிக் கொண்டிருப்பதனால, அப்படித்தானே? ஆனா ஒன்று புரிஞ்சுங்க, ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று என்ன? அத்தஹியாத். இரண்டாவது சுஜூது. இந்த ரெண்டு இடங்களையும் ஃபல் யக்தர் மினல் மஸ்அலதி மா ஷா, அவர் விரும்பிய தேவைகளை கேட்டுக்கொள்ளட்டும், அவர் விரும்பிய தேவைகளை கேட்டுக்கொள்ளட்டும். எனவே கேளுங்கள் என்று வந்தால் எல்லா மொழியிலும் தான், ஒரு மொழி அல்ல. கேளுங்கள் என்று எங்க வந்தாலும் சரி, அது எல்லா மொழியையும் தான் குறிக்கும். எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இங்க இப்படி மட்டும்தான் நீ கேட்கணும் என்று சொன்னார்களோ அந்த இடத்துல மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை அரபல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் அரபுல கூட வேற துவா நீங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல மாற்ற இயலாது. அதை மட்டும் தான் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். விளங்கிட்டாது? எனவே அந்த அடிப்படையில நாங்க நேரடியாக இறைவனோட நெருக்கமா இருக்கக்கூடிய தொழுகை இடத்துல என்ன செய்யறது, கேட்கிற ஃபர்ல் கிடைக்கலையா, சுன்னத்துல கேட்கலாம், ஃபர்ல கூடாது அப்படி சொல்லி வச்சுக்கிறது. யாரு பிரிச்சது? பிள்ளை. விளங்கிட்டா? அதனால நம்ம எந்த தொழுகையிலையும் தாராளமா இந்த ரெண்டு இடங்களையும் எந்த மொழியில என்ன செய்யலாம், கேட்கலாம். அல்லாஹ் அக்பர்.